ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயத்த இன்டைரக்டாக தான் நமக்கு காமிப்பாங்க. பட் அந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக கதை புரியாது. ஸோ நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ சோவா வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பா. மாஸ்டர் மாசச்சிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து பேசுகிறா. இவா எப்போ பார்த்தாலும் நிஞ்சா மாதிரியே சீக்கிரட்டா வாராளே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கல. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வா பேசவும், டேரக்டா விஷயத்துக்கு வா நம்ம ஹீரோ சொல்லவும், ஆலியாக்கு ரன்னிங் மீட்டா இருக்க போறீங்களான்னு கேட்கவா. ஆமான்னு வா சொன்னா. என் மாஸ்டர் இதை கேட்டதுல நல்லபடியா ஃபீல் பண்ணல. சோவா ஃபேமிலி நேம் விட்டு கொடுத்து நீங்க போனதுக்கு அப்புறமா யோகி வழியில நீங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு வா சொல்லவோ, நான் இப்போ சோவாக்கு எதிரி ஆயிட்டேன்னு அவர் கேட்டு வர சொன்னாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல மிஸ் யோகி மேல அக்கறை இருக்கிறதுனால நானே தான் அதை உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க எப்பவுமே மிஸ் யோகி பக்கம் தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பட் இப்போ அவங்கள எதிர்த்து நிக்க போறீங்களா? இத்தனை நாள் நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்கவும், அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் சில டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் நல்லா நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆலியாக்காக நீங்க மிஸ் யோகிக்கு பெட்ரை பண்ண போறீங்களான்னு கேட்கவும், நான் ஆலியாக்கு ஆல்ரெடி ரன்னிங் மேட்டா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்களே அவளை லவ் பண்றதுனால தான் இப்படி நடந்துக்கிட்டீங்களான்னு கேட்கவும், அப்பெல்லாம் இல்ல, இதை நான் என்னோட சொந்த விருப்பத்தினால தான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் என் தாத்தா ஏதாச்சும் சொல்லணும்னா என் மூஞ்சிக்கு நேரம் அதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு கடைசியா ஒன்று கேட்குறேன், நான் அவங்கள நம்பலாமா? மிஸ் யோகி மேல இருக்கிற அன்பு அவங்களுக்கு மாறலன்னு கேட்க, யோகி தான் இப்போவோ எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பர்சன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளம்புறா. இவளையும் நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி புக்கை கொண்டு வந்துட்டு, மச்சான் உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இந்த ப்ளூ கலர் நம்ம ஹீரோ சொல்றான். இது பார்க்க ஆலியா மாதிரி இருக்கேன்னு அவங்க சொன்னா, இதை பார்த்தா அப்படி தெரியலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை பார்க்க ஆக்சுவலி மாஷா மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா, அட பாவி நீ ஆலியா அக்காவையா லவ் பண்ற நம்ம ஃப்ரெண்டு கேட்கவும், அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நேரம் பார்த்தா ஆலியாவா அந்த இடத்துக்கு வந்துடும். நீ ஒரு அனிமல்னவா ரஷ்யன்ல திட்டுறா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸரை எப்படி ஒரு புக்கை வச்சிருக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டோம். டாக்கச்சி தான் அதை கொண்டு வந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அந்த புக்கை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆலியா சொல்றா. நீ சோவை டேட்டிங் பண்றதை பத்தி யோசிச்சிருக்கியா நம்ம ஃப்ரெண்டு கேட்கவோ, வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓன் டைப் என்னதுன்னு கேட்டா, எனக்கு வரப்போற கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லவோ, என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யன்ல கேட்கறா. அப்புறம் அவ சிரிச்சா அந்த இடத்துல இருக்கிற இடமே பிரகாசமாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ரொம்ப இருந்தா நமக்கும் கடுப்பாதான் ஆகும்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவோ, ஆலியா கிட்ட இந்த எந்த குவாலிட்டிஸும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவ கடுப்பாவா. ஆலியாட்ட இந்த தகுதி எல்லாம் இல்லைனாலும் அந்த அழகு இதை மேனேஜ் பண்ணல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லவோ, அவ இன்னும் கடுப்பாயிட்டு, இந்த புக்கை நானே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறா. நான் அட்வைஸ் பண்ண மாதிரி தான் மாஸ்டர் மாசச்சிக்கா இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு அயனா வந்து யோகி கிட்ட போய் சொல்றா. நம்ம ஹீரோ கூட நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் பத்தி அவ வந்து சொல்லவும், கிராண்ட்பாவை டைரக்டா அவன்கிட்ட வந்து பேச சொன்னானா. சூப்பர், என் பிரதரை ஒரு காலத்துல எல்லாரும் சைல்டு ப்ராடஜின்னு கூப்பிட்டாங்க, அவன் கூட மோதி பாக்குறதுக்கு இதுதான் நேரம். நீ என் பிரதர் இன்னும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சோவா கேட்கவோ, அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான்லாம் மாஸ்டருக்கு செட் ஆக மாட்டேன், நான் ஐடல் மாதிரி அவரை வர்ஷிப் பண்ண நினைக்கிறேன், அவரை நான் ஜஸ்ட் ஒரு டூலா யூஸ் பண்ணா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லுவோம். சூப்பர் மேட் ஆண்டர் பாஸ் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவோம். அப்ப அப்படியே நான் இன்னும் நடக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு அயனும் சொல்றேன். அப்புறம் மாஸ்டர் இதையும் சொன்னாரு, நீங்க தான் உலகத்திலேயே அவருக்கு இம்பார்ட்டன்டான பர்சன் சொல்லுவோம். கொஞ்சம் விட்டு தான் மொத்த ஸ்கூலுக்கும் என் பிரதர் நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு கத்திருப்பேன். எப்படியோ இப்பதான் விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது. ஆலியா தனியா இருந்திருந்தா கண்டிப்பா அவ வின் பண்ண சான்ஸே இல்லை, பட் இப்போ என் பிரதரை பா கூட இருக்கான் அப்படின்னு சோவா சொல்லவும், பிளண்டா சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆன பொண்ணுங்கிறத தவிர்த்து பெருசா யாருக்கு அவளை பத்தி தெரியாதுன்னு அயனோ சொல்றேன். இப்படி இருக்கிற சிச்சுவேஷனை என் பிரதர் எப்படி சாதகமா மாத்த போறான்னு பாப்போம். நான் தான் சோவா ஃபேமிலியோட கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட், அவனால என்ன தோக்கடிக்க முடியுதாங்கிறத இந்த இதுல செக் பண்ணலாம். இது என் பிரதர் கூட மோதி பாக்குறதுக்குன்னு நேரோ அப்படின்னு சொல்லி அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. என்ன பண்றீங்க அப்படின்னு அயனோ கேட்கவும், நான் ஃபைனல் பாஸ் வைப்ஸை கொடுத்துட்டு இருக்க, வில்லன்ஸ்னா அனிமேல இப்படிதான் சிரிக்கணும் அப்படின்னு வா சொல்றா. ஆலியாவும் சோவாவும் போக்கர் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோவா கான்பிடன்ஸா விளையாடுவோம், ஆலியா விட்டு கொடுத்துருதா. என்கிட்ட ஒரு கார்டு கூட செட் ஆகலப்பா, ஈஸியா ஏமாந்துட்டியே அப்படின்னு சொல்லி சோவா கலாய்க்கிறா. சோவா தான் எப்பவும் வின் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பிரசிடென்ட் பாக்குறான். ஆலியா மூஞ்சில அவ எமோஷன் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் சொல்லவும், சத்தமா வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருக்கிறதுலே ரேட் பண்ண கஷ்டமா இருக்கிறது மாஷா தான்லன்னு சொல்லவும், அவ என்ன திங்க் பண்றான்னு தெரியல, எப்பவுமே அவ மூஞ்சில ஸ்மைலோட இருந்தாலும் சில சமயம் போயடா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அயனோ சத்தமே இல்லாம பின்னாடி வந்து ரீஃபில் வேணுமான்னு சொல்லி எல்லாருக்கும் ஜூஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, நீ எப்படி சோவா ஃபேமிலிக்கு மெய்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்கவும், என் கிராண்ட்பா தான் எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு அப்படின்னு அயனோ சொல்றா. அப்போ உன் பேரண்ட்ஸ்ன்னு கேட்கவும், அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, ஜென்ரேஷன்ஸா நாங்க சர்வன்ஸா இருக்கோம், ஸோ என் தாத்தாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இதை விருப்பப்பட்டு பண்றேன். அண்ட் மாஸ்டர் மாசச்சிக்கா நம்ம ஹீரோ நேம சொல்ல வந்துட்டு, இவ்வளோ மேசிவான ஃபேமிலியில ஒர்க் பண்றது சந்தோஷம்னு அயனோ சமாளிச்சிருந்தா. நல்ல நீ கரெக்டா சமாளிச்ச, பட் கேர்ஃபுல்லா இரு நம்ம ஹீரோ சொல்றான். சவுண்டே வராம நடக்கிறதையும் தாத்தாட்ட இருந்தா கத்துக்கிட்டியான்னு பிரசிடென்ட் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கும் ஒரு ரீஃபில் வேணும் அப்படின்னு மாஷா வந்து கேட்டா. இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கறான், ஆலியா தான் அமைதியா இருக்கணும்னு நான் அனுப்பி விட்டான்னு சொல்றான். ஆலியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவ ஃபேஸை பார்த்தா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியலையான்னு பிரசிடென்ட்
அப்படின்னு பாக்குறான். ஜோஸ் காலியாகவும் நான் போய் வாங்கிட்டு வரேன் நான் என்ன சொன்னா, புதுசா ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வந்திருக்கேன், நீ ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மாஷா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட கூட்டிட்டு போறா. உனக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ சோவாட்ட கேட்கவோ எல்லாரும் ஒவ்வொரு ட்ரிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு லெமன் டீ மாஷா சொல்லுவோம், பட் நீ தான் என் கூட தானே வர நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாரும் சொன்னதையும் நம்ம ஹீரோ இன்ஸ்டன்டா மெமரைஸ் பண்ணுவோம். எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹே கோசே, நீ ஆலியாக்கு ரன்னிங் மேட்டா இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு மாஷா சொல்லவும், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கேட்டா, ஆலியாவை எப்பவும் நான் தான் பாத்துக்கிடுவேன், பட் இப்போ நீயும் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லவும், ரெஸ்பான்சிபிள் சைடை நீ ஏன் எப்பவும் ஆலியாட்ட மறைக்கிற, அவ முன்னாடி சேர்ஃபுல்லான பர்சனா நடந்துக்கிறேன்னு கேட்கவும், ஏன்னா அவ கூட நான் காம்பீட் பண்ண விரும்பல, ஆலியா ஒரு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர், ஈஸியில எஃபோர்ட் போடுறதை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா. அவளுக்கு பதிலாக தான் நீ ரொம்ப அவ முன்னாடி கேர் ஃப்ரீயா நடந்துக்கிறியான்னு கேட்கவும், அப்படியோ சொல்லலாம், அது போக உன் முன்னாடி தான் இந்த ரிலாக்ஸான சைடையும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. சிப்ளிங்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது, நாங்க ரொம்ப க்ளோஸுங்கிறதுனாலயே ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்பீட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லவும், யோகி என்கிட்ட பாசம் காட்டுறது நான் அவளை விட இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைச்சு பண்றாளோ, இல்ல அவ அவள அக்கறையான பர்சன் கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி விஷயத்துல ஆலியா கிட்ட சொல்லாத, இதை சீக்கிரட்டா வச்சுக்கோன்னு சொல்லவோ, இதை போய் நான் ஏன் சொல்ல போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் ரெஸ்பான்சிபிள் சைடை மறைச்சிட்டு லேசியா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறதானு கேட்கவும், ஒன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு நல்ல ரீசன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட் என் பக்கம் யாரும் நிறைய அட்டென்ஷன் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா சொல்ல, கவலைப்படாத நம்ம ஹீரோவோட தலையை பெட் பண்ணி மாஷா சமாதானப்படுத்துறா. இவ இப்படி பண்ணும்போது மட்டும் நான் ஏன் இவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த டானியாமா அப்படிங்கிற பொண்ணு ஆலியா வந்து பார்த்து பேசுறா. டானியாமான்னு பேரை கேட்ட உடனே ஆலியாக்கு புரிஞ்சிருது மிடில் ஸ்கூல்ல யோகியோட ஆப்பனண்டா இருந்தது இவாதான்னு. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ இதை எப்படி பண்ணன்னு எனக்கு தெரியல, பட் மாசச்சிக்காவை யோக்கியம் தான் ஒரு பேரா இருந்திருக்க வேண்டியது, பட் இப்ப மாசச்சிக்கா உன் பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டான், நீ என்னத்தை போட்டு மைக்கி அவனை உன் பக்கம் கொண்டு வர வச்ச அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருதான். டானியாமா நீ எங்க எதை கேட்டேன்னு எனக்கு தெரியல, பட் ஆலியா கூட இருக்கிறத நான் தான் முடிவு பண்ணி போனா நம்ம ஹீரோ சொல்லவும், லேசியா சுத்திட்டு இருந்த நீ இப்போ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துட்டியான்னு வா கேட்கவா, அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஆலியாவை தப்பா புரிஞ்சது தேவையில்லாம பேசியிருக்கா, வாட்ட மன்னிப்பு கேளு நம்ம ஹீரோ சொன்னா, நீ தான் இங்க தப்பா இருக்க, நான் உன்னை ஸ்டூடெண்ட் காங்கிரஸ்க்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு டானியாமா சொல்லவும், ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சீரியஸாவா சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்ன மாதிரி ஆளுக்கலாம் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இடமே இல்ல அப்படின்னு டானியாமா சொல்லவும், நீ ரன்னிங் மீட்டை எதிர்க்கிறது என்ன எதிர்க்கிற மாதிரி அப்படின்னு ஆலியா சொன்னா, நீ ஜஸ்ட் ஒரு பப்பட் தான் அப்படின்னு சொல்லி அவளை கலாய்க்கவும், என் ரன்னிங் மீட்டை தொடணும்னா அதுக்கு என்ன தாண்டி போகணும் அப்படின்னு ஆலியா சொல்லவும், உங்க ரெண்டு பேரையும் நான் மண்ணை கவ வைக்கிறேன் அப்படின்னு டானியாமா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கதை புரியாத மாதிரி போனாலும் நெக்ஸ்ட் எபிசோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வரும். நம்ம ஹீரோ ஒரு பணக்கார சோவோ ஃபேமிலி அப்படிங்கறத சேர்ந்தவன் தான். அவங்க அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் ஆகி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட வந்துட்டதுனால அந்த பணக்கார ஃபேமிலியை விட்டு நம்ம ஹீரோவை ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதை பத்தின டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும். கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.